ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் திருமறை தியானம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யூடியூப்ல பார்க்கிறவர்கள் இதுவரை ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய அன்பாக கேட்கிறேன். தொடர்ந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வெளிவரும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எனவே அன்பு கூர்ந்து சற்று நேரம் நீங்கள் செலவழித்து இந்த வார்த்தைகளை கடைசி வரை கேட்க அன்பாக கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நம்பிக்கையின் ஆண்டவர். திருமறை நம்பிக்கை குறித்து ஏராளமாய் பேசுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். தேவன் நம்பிக்கையின் தேவன். இந்த பூமியிலே நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தில் சொல்றாங்க, நாளை நமதே. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் நாளை நம்முடையதல்ல. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாளை ஆண்டவருக்கென்று பயன்படுத்துவோம். நாளை தினத்தை அவர் நமக்கு சொந்தமாக்கி தருவார். திருமறை நம்பிக்கை குறித்து பல சத்தியங்கள் ஆழமாய் போதிக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், பயம் எங்கிருக்கிறதோ அங்கே நம்பிக்கை இருக்காது. திரும்ப சொல்கிறேன், பயம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. சற்று யோசிக்க வேண்டும். Where there is fear, there is no hope. If there is hope, there will be no fear. பயமும் நம்பிக்கையும் ஒன்றுக்கொன்று எதிரடையானது. எனவேதான் திருமறை சொல்கிறது, நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை நாளிலே பயமும் நம்பிக்கையும் எதிரடையாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டு சொல்கிறார், பயத்தை புறம்பே தள்ளும். ஏனென்றால் பயம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மகா பெரிய எதிரி. பலவிதமான பயங்கள் உண்டு. பாவத்தின் பயம், வியாதியின் பயம், எதிர்காலத்தின் பயம். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பயங்கள் உண்டு. என்ன ஆகுமோ நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே, வாட் இஸ் த ஃபியூச்சர்? 2ஆம் அலை ஓய்ந்து முடிந்து விட்டது, 3ஆம் அலை வரும்னு சொல்லுகிறார்கள். என்ன ஆகுமோ பயம். தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையின் ஆண்டவர். அவர் தரும் நம்பிக்கை. செய்தியில் ஆழமாய் கேளுங்கள். தாவீதுக்கும் பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்திலே அவன் தேவனை நம்பினான். அவனுக்குள்ளே பயம் இருந்தது, ஆனால் கர்த்தரை நம்பினான். சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவை நான் இன்னும் துதிப்பேன். அவனுடைய பயத்தை நீங்கள் பார்க்கலாம். 9ஆம் வசனம், என்னை ஏன் மறந்தீர்? நான் ஒடுக்கப்படுகிறேனே, நான் துக்கப்பட்டு ஏன் தெரிய வேண்டும்? என் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என் சத்துருக்கள் கேட்பது, என்னை நிந்திப்பது, என்னை உருவ குத்துவது போல் இருக்கிறது. இது அவனுடைய பயம். ஆனால் நம்பிக்கை என்ன? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய்? என் தேவனை நோக்கி காத்திரு. இஸ் அ ஹோப். 2வது, நான் இன்னும் துதிப்பேன். இந்த நாளிலே அன்பு தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையிலே பயம் இல்லாமல் யாருமே இல்லை. தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஓசியான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவள் வனாந்திரத்தில் இருக்கிறாள். she lost all the hope. எல்லாமே போயிடுச்சு வாழ்க்கையில. நம்பிக்கை இழந்த அவளை பார்த்து தேவன் திருச்சபை பார்த்து தேவன் சொல்லுகிறார், 2:15 அவ்விடத்திலிருந்து அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் தருவேன். அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் எகிப்து தேசத்தில் அவள் வாழ்ந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். இவர் யார் என்றால், தள்ளப்பட்டவள். அன்பானவர்களே, வனாந்திரத்தில் வாழ்கிற ஒரு பெண்ணை குறித்து, அளவட்ட ஒரு நபர், ஒரு சபை, தேவன் சொல்லுகிறார், நான் அவளுக்கு, யாருக்கு? தள்ளப்பட்டவர்களுக்கு, வனாந்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு. அது 11ஆம் வசனம் 14 இப்படி சொல்லுகிறது, வனாந்திரத்திலே
தனிமையிலே, தவிப்பிலே, சஞ்சலத்திலே, சோதனையிலே அவர் சொல்லுகிறார், நான் நம்பிக்கையின் வாசல்களை தருகிற கர்த்தர். நாளிலே வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து நீ வாழ்வே இல்லை என்று சொல்லுகிற உன் வாழ்விலே தேவன் சொல்லுகிறார், ஹேவ் a hope, ஒரு மேலான நம்பிக்கை, ஒரு மேலான வாழ்க்கை தேவன் தருகிறார். உலக மனிதர்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கையை தேவன் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு தருகிறார். உலக மனிதர்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை. பணம் இருக்கிறது, வீடு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நித்தியத்தை எங்கே கழிப்பேன், நம்பிக்கை இல்லை. உலக மனிதர்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கையை ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் தருகிறார். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் சராசரி கிறிஸ்தவன் அல்ல, அவன் வித்தியாசமானவன். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவன் அல்ல. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சராசரி கிறிஸ்தவன் அல்ல, அவன் வித்தியாசமானவன். பேச்சிலே, நடையிலே, உடையிலே, எதிர்காலத்தை குறித்து. இன்னைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், சாகிறேன், அதல்ல வாழ்க்கை. ஐ ஹவ் ஹோப், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் என் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். கவனிங்க, நம்பிக்கை நீ ஜெபிப்பதை விட எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் செய்யும். கவனிக்க வேண்டும். நம்பிக்கை நீ ஜெபிப்பதை விட எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் செய்யும். எனவேதான் பக்தன் பாடினார், நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஒரு 7 வித்தியாசமான நம்பிக்கை ஒரு சராசரி கிறிஸ்தவனுக்கு அல்ல, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கிற 7 வித்தியாசமான நம்பிக்கைகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவன் சராசரி கிறிஸ்தவன் அல்ல, அவன் வித்தியாசமானவன். ஒரு சின்ன கேள்வி, நீ சராசரி கிறிஸ்தவரா இல்லாவிட்டால் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவரா? நீ சராசரி கிறிஸ்தவரா இல்லாவிட்டால் வித்தியாசமான கிறிஸ்தவரா? சுற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவன் கொடுக்கிற ஒரு 7 வித்தியாசமான ஆசீர்வாதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். முதலாவதாக ஆண்டு சொல்லுகிறார், ரோமர் 8:24, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அன்பானவளே, அப்படியானால் ஆண்டு சொல்கிற வார்த்தை நம்பிக்கையினாலே ஒரு ரட்சிப்பு. இப்படி மாற்றி சொல்லுவேனேயானால் அன்பானவளே, உங்கள் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் விடுதலை தரும். திருமறையை நான் திரும்ப படிக்கிறேன். நம்பிக்கையினால் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொல்லும்போது நம்பிக்கையிலே ஒரு விடுதலை இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு மீட்பு இருக்கிறது, ஒரு வாழ்வு இருக்கிறது. திருமறை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்தில் இருந்தோம், அசுத்தத்தில் இருந்தோம், அன்பானவர்களே அஞ்ஞானத்தில் வாழ்ந்தோம். திருமறை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினாலே, இட் இஸ் காட்ஸ் ஹோப். என்னுடைய நம்பிக்கை அல்ல, வார்த்தையினாலே வந்த நம்பிக்கை, வசனத்தால் வந்த நம்பிக்கை. திரும்ப சொல்லுகிறேன், அந்த நம்பிக்கை என்னை ஆண்டுடைய ரட்சிப்புக்குள்ளே மாற்றி சொல்லுவேனால் அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு விடுதலையை தந்தது. என்னுடைய முதல் குறிப்பு, இட் இஸ் a saving hope. அது நம்மை மாற்றும் நம்பிக்கை. உன் இல்லாமையை, உன் வெறுமையை, உன் ஏழ்மையை, உன் கண்ணீரை, உன் கடன் தொல்லையை மாற்றும் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன செய்யும்? எல்லாம் கேட்பாங்க, நம்பிக்கை பணம் தருமா, காசு தருமா, வீடு தருமா? ஆனால் அதை விட மேலான ஒன்றை தரும். அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீ ஜெபிப்பதை விட, எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் நம்பிக்கை செய்யும். நம்பிக்கை செய்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? உன் வாழ்விலே ரட்சிப்பை தரும். நிறைய பேருக்கு நிச்சயம் இல்லை. ரட்சிக்கப்பட்டீங்களா தெரியல, யோசிக்கிறேன், கேட்டு சொல்றேன். இல்லை அன்பாளே, இட் இஸ் a hope. அதாவது அந்த நம்பிக்கை என்ன? நான் இப்படி இருந்தேன், இப்படி வாழ்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு கடந்த காலம், என் வாழ்வில் ஒரு நிகழ்காலம், எனக்கு எதிர்காலம் உண்டு. ஐ ஹவ் a bright hope in my life. என் வாழ்விலே ஒரு நிச்சயத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த நிச்சயம் எப்படி வரும் என்று சொன்னால் நம்பிக்கையினாலே. நான் இப்படி சொல்கிறேன், நம்பிக்கை உங்கள் வாழ்விலே ரட்சிப்பை தரும், மீட்பை தரும், வாழ்வை தரும், செழிப்பை தரும். இரண்டாவது, நம்பிக்கையின் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? இரண்டாவது, இது நல் நம்பிக்கை, இஸ் a good hope. 2 தெசலோனியர் 2:16 இப்படி சொல்லுகிறது. இந்த நம்பிக்கை என்ன செய்யுமா? திரும்ப சொல்லுகிறேன், இந்த நம்பிக்கை நித்திய ஆறுதலையும்
கிருபையும் இந்த நம்பிக்கை நமக்கு தரும். நான் முழு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தெசலோனியர் 2:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆராதனையும் நம்பிக்கையும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன். இதை விளக்கமா சொல்ல வேண்டுமானால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அந்த நம்பிக்கை என்ன செய்யும் என்று சொன்னால், கிருபையை தரும், நித்திய ஆறுதலை தரும். திரையிலே பாருங்கள், நித்திய ஆறுதலையும் கிருபையும் நம்பிக்கை தரும். ஒரு காலத்துல எனக்கு கிருபை இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லை, ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நித்திய அன்பானுடைய ஆண்டு கொடுக்கிற ஒரு நித்திய ஆறுதலை தருகிறார். திருமறை சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் அவர் கொடுக்கிற அந்த கிருபை என்ன செய்யுமா? கிருபையை என் வாழ்விலே செய்யும். தமிழ் வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதத்துல கிருபை, ஆங்கில வேதத்துல இஸ் a good hope. ஆண்டவர் ஒரு நல்ல நம்பிக்கையை என் வாழ்விலே தந்திருக்கிறார். in English it is a good hope. முதலாவது சொன்னேன், அது என்னை ரட்சிக்கும் கிருபை, ரட்சிக்கும் நம்பிக்கை. இரண்டாவது இஸ் a good hope, என் வாழ்க்கையில நல்ல நம்பிக்கை தருகிறது, எதிர்காலம் உண்டு. அது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை கிருபையை எனக்கு கொடுக்கிற கர்த்தர். அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால், எனக்கு ஒரு கிருபை கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்விலே உனக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு கிருபை இல்லை. God has distribute his grace to you. ஆண்டவர் உனக்கும் தம்முடைய கிருபைகளை, பற்பல கிருபைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, நம்பிக்கை கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அது எப்படிப்பட்ட நம்பிக்கை? அது ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை. in English it's a blessed hope. அதாவது தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீத்து 2:13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நம்முடைய ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த முதல் வார்த்தை, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அந்த நம்பிக்கை எனக்கு எதை தருகிறது? ஒரு ஆனந்த பாக்கியத்துக்கு என்னை சொந்தக்காரனாய் மாற்றுகிறது. இரண்டாவது, அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்ப்பு எனக்கு கொடுக்கிறது. 2 வார்த்தை, நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அது ஆனந்த பாக்கியத்துக்கான நம்பிக்கை. இப்படி சொன்னாலும் புரியும். அந்த நம்பிக்கையிலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது, அந்த நம்பிக்கையிலே ஒரு பாக்கியம் இருக்கிறது. எல்லாரும் நம்பிக்கை இருக்கிறது, உலக பிரகாரமாக வாழ்வேன், வளர்வேன், உயர்வேன், அது நல்ல நம்பிக்கை. ஆனால் தேவன் தரும் நம்பிக்கையிலே ஆனந்தம் உண்டு, பாக்கியம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிரசன்னத்திற்கு உன்னை எதிர்பார்ப்பதற்கு, இன் அதர் வேர்ட், அவருடைய பிரசன்னத்திற்கு உன்னை அந்த தகுதியாக்குகிறது. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய வருகைக்கு இந்த நம்பிக்கை தகுதியாக்குகிறது. எனவேதான் அன்பானவர்களே, மரணமோ ஜீவனோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ எதுவானாலும் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நம்பிக்கை அற்ற மற்ற மக்களைப் போல நாம் துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. உலக மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கை, அதாவது ஆனந்தமான, பாக்கியமான, அது மட்டுமல்ல மகிமையான. 4வது குறிப்பு, அவருடைய பிரசன்னத்திற்கு சொந்தக்காரனாய் என்னை மாற்றுகிறது. எத்தனை பெரிய பாக்கியம்! 4வது குறிப்பு, அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், மகிழ்ச்சியின் நம்பிக்கை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3:6. எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராய் குமாரனாகிய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு என்ன செய்கிறது? தைரியம், மேன்மை. அது மட்டுமல்ல, என்னையே அவருடைய வீடாய் மாற்றுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம், அது மட்டுமல்ல மேன்மை, அது மட்டுமல்ல உறுதி, அது மட்டுமல்ல என்னையே தேவனுடைய வீடாய் மாற்றுகிறது. கவனிங்கள், மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாயிருந்தான், ஆனால் என்னை தேவனுடைய வீடாவே மாற்றுகிறார். எனவே தான் தேவன் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இதை சற்று உங்களுக்கு விளக்கி சொல்ல நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது அன்பானவர்களே? எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. வாழ்வின் போராட்டங்கள், வாழ்வின் பிரச்சனைகள், வாழ்வின் பாடுகள், வாழ்வின் இல்லாமை, இதுல எனக்கு ஒரு தைரியம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஒரு உறுதி. தேவன் மேல், வசனத்தின் மேல், எதிர்காலத்தின் மேல் ஒரு பிடிப்பு. நிறைய பேருக்கு பிடிப்பே இல்லாம வாழ்கிற மக்கள் ஏராளம். உறுதி. அடுத்து சொல்கிறார், என்னையே
அவருடைய வீடாய் மாற்றுகிறாராம். வேதம் சொல்கிறது நாமே அவருடைய வீடாய் மாற்றுவோம். அந்த நம்பிக்கை சொல்கிறது ஒன் டே ஐ வில் dwell in the house of God. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன், நானே அவருடைய வீடாய் மாறுவேன். 4வது குறிப்பு, அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை எதை தரும்? 1 பேதுரு 1:4 இப்படி சொல்கிறது. இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? இந்த வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்திருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. அதற்கு நான் கொடுக்கிற பெயர் என்னவென்றால், அன்பானவர்களே, இட்ஸ் a லிவிங் ஹோப். அதாவது நிகழ்காலத்திலே எனக்கு ஒரு நம்பிக்கை. முதலே சொன்னேன், அதாவது எதிர்கால நம்பிக்கை வேறு, நிகழ்காலத்து நம்பிக்கை வேறு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது ஜீவனுள்ள நம்பிக்கை. தமிழ் விதத்தில் ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த வாழ்க்கைக்கு லிவிங் லைஃப், இந்த வாழ்க்கைக்கு வீடு தேவை, வசதி தேவை, படிப்பு தேவை, பணம் தேவை, லிவிங் ஹோப். இந்த நிகழ்காலத்துக்கு எனக்கு நம்பிக்கை. திரும்ப அந்த திரையிலே பாருங்கள், ஜீவனுள்ள நம்பிக்கை. அது இன்னொரு விதத்தில் லிவிங், அதாவது நிகழ்காலத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த காலகட்டத்துக்கு தேவன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அழியாத நம்பிக்கை, மாசற்ற நம்பிக்கை, வாடாத நம்பிக்கை, நித்தியத்திற்கு ஏதுவான நம்பிக்கை. அன்பானவர்களே, இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நான் பெற்று அனுபவிக்க இட்ஸ் a லிவிங் ஹோப். 5வதாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், 1 யோவான் 3:3. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? என்னை பரிசுத்தவானாக்கும் நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? இட்ஸ் a purifying hope. ஒவ்வொரு நாளும் என்னை சுத்தம் பண்ணுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அந்த நம்பிக்கை நாள்தோறும் என்னை பரிசுத்தமாக்குகிறது. திரும்ப சொல்லுகிறேன், நேற்று பரிசுத்தம், இன்றும் பரிசுத்தம், நாளையும் பரிசுத்தம். நான் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், the hope purifies me. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தமாக்குகிறது. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை என்னை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை சொந்தக்காரர் பரிசுத்தமுள்ளவர். எனவே அவர் மேல் நம்பி வைத்திருக்கிற என்னையும் அது பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. முடிவாக கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இந்த நம்பிக்கை எனக்கு என்னத்தை செய்கிறது? இந்த நம்பிக்கை என் வாழ்க்கையிலே ஒரு நீதியை கொடுக்கிறது. படிக்கிறேன், கேளுங்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். 2 வார்த்தைகள் கவனிங்க. அதாவது நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம் அன்பானவர்களே. அதாவது it gives a righteous life, இப்படி சொல்லலாம். தேவ நீதியை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது. ஒருவேளை இந்த பூமியிலே ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நசுக்கப்பட்டிருக்கலாம், நீதி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை தேவன் சொல்லுகிறார், நீதி கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. அன்பானவர்களே, there is a hope for you. in English, a hope of righteousness. இப்படிப்பட்ட நம்பிக்கையாம், ஒரு நீதி உள்ள நம்பிக்கை. இந்த பூமியிலே நிச்சயமாய் ஒருவேளை நீதிமன்றத்தில் உங்களுக்கு நீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீதி உள்ள ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். நாளிலே தேவன் கொடுக்கிற அந்த 7 நம்பிக்கைகளை வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன், ஆங்கிலத்திலும் தமிழிலும். நம்பர் 1, சேவிங் ஹோப், ரட்சிக்கும் நம்பிக்கை. 2வது, குட் ஹோப், நல் நம்பிக்கை. 3வது, பிளஸட் ஹோப், ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கை. 4வது, ஜாய்ஃபுல் ஹோப், மகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கை. 5வது, லிவிங் ஹோப், ஜீவனுள்ள நம்பிக்கை. 6வது, பியூரிஃபைங் ஹோப், என்னை பரிசுத்த பண்ணும் நம்பிக்கை. 7வது, ரைச்சஸ்னஸ், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையிலே என்னை நீதிமானாக்குகிறது. மட்டுமல்ல, எனக்கே நீதியை தருகிறது. அந்த நம்பிக்கை, திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு. நாளில் என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம், நீதி மறக்கப்பட்டிருக்கலாம். மறக்கப்பட்டாலும் தேவன் சொல்லுகிறார், அந்த என்னுடைய நீதியை நான் உனக்கு தருவேன். தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று. அது 2 அர்த்தம் உண்டு. தேவ நீதியும் தேவன் தருவார். இந்த உலகத்திலே மறுக்கப்பட்ட,
மறக்கப்பட்ட நீதியும் தேவன் உங்களுக்கு தருவார். எனவே தேவன் தருகிற இந்த நம்பிக்கை ஒரு மாபெரும் நம்பிக்கை. அன்பார்களே, நம்பிக்கையற்ற உலகத்திலே ஒரு நம்பிக்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாத உலகம், நம்பிக்கை இல்லாத மனிதர்கள், நம்பிக்கை இல்லாத வாழ்வு. ஆனால் நிச்சயம் இல்லாத உலகத்திலே ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை. நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நம்பிக்கையற்ற உலகம், நம்பிக்கையற்ற மனிதர்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. நீரே நம்பிக்கை. தாவீது சொன்னாரே, சிறு வயது முதல் தொடங்கி நீரை நம்பிக்கையா இருக்கிறீர். பயம் எங்க இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கும்போது பயம் இல்லை. எஸ் லார்ட், வைத்திருக்கிற அந்த லிவிங் ஹோப், அந்த ஜாய்ஃபுல் ஹோப், அந்த சேவிங் ஹோப், நம்முடைய ரட்சிப்பிலே நம்முடைய நம்பிக்கை ரட்சிப்பு உண்டு. ஆண்டவரே, வைத்திருக்கிற மகிழ்ச்சியான நம்பிக்கை, அழிவில்லாத, மாசற்ற, வாடாத அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். இந்த உலகத்துக்கு வாழ, ஆண்டவரே, ஜீவிக்க, குடும்பம் செய்ய, ஒன்றான நிலைகளை பார்க்க, லிவிங், இந்த நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கொடுக்கிறீர். அந்த நம்பிக்கை கிருபை தருகிறது. காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீயும் கலங்காதே. நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை தருபவரே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். எஸ் லார்ட், இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிற தெய்வம். இரட்டிப்பான நன்மைகளை தந்து, இரட்டிப்பான நம்பிக்கையை தந்து, ஆண்டவரே, இந்த ஓசியாவிலே தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அவளுக்கு நம்பிக்கையின் வாசல்களை தந்தீரே. நம்பிக்கையின் வாசல் எங்களுக்கு தாரும். நம்பிக்கை இழந்த யோனாவுக்கு ஒரு நம்பிக்கை தந்தீரே. எங்களுக்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கை தந்து, எங்களுக்கு ஒரு எதிர்காலம், வாழ்வு, ஆண்டவரே, வெளிச்சம், எல்லாவற்றையும் தந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். ஒரு சராசரி கிறிஸ்தவள் அல்ல, நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவளாய், நான் நினைப்பதை விட, எதிர்பார்ப்பதை விட, ஜெபிப்பதை விட அதிகமாய் செய்கிற அந்த நம்பிக்கையின் தேவன் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. தேவ நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். உலகம் 1000 சொல்லும், பட் காட் வில் நாட் ஃபெயில் யூ. அந்த நம்பிக்கையினால் உங்கள் நீதி கிடைக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதன. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதன. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில
எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கள் வருகின்ற நேரமெல்லாம் குடார மறைவில் மறைகின்றீர். நீங்கள் வருகின்ற நேரமெல்லாம் குடார மறைவில் மறைகின்றீர். குடார மறைவில் மறைகின்றீர். குடார மறைவில் மறைகின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார், காத்திருந்தார். கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.